Hello everyone, welcome back to my YouTube channel அழகின் முகவரி. இந்த ஒரு வீடியோவில் பனங்கிழங்கு அறுவடை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தது தான். மொத்தமாக பனங்கிழங்கு பிடுங்கிறத ஒரு வீடியோவை நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீட்டில் போட்டு வச்சுருந்த பனங்கிழங்கு ஃபுல்லாகவே அறுவடை பண்ணிட்டோம். ஒரு வியாபாரிக்கிட்ட நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணோம். அவங்க தான் மண்ணிலேருந்து வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து கிழங்கை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்கள் ஏரியாலெல்லாம் பனங்கிழங்கு எவ்வளோ ரேட்டு போகுது, ஒரு கிலோ என்ன ரேட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பனங்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி நாங்கள் எங்கள் வீட்டு யூஸ்க்காக எடுத்துட்டோம், நாங்கள் சாப்பிட்றதுக்காக. அப்புறம்தான் வந்து வியாபாரிக்கிட்ட சொல்லி ஃபுல்லாகவே சேல்ஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட நாங்கள் எடுத்துக்கிட்டதெல்லாம் போக ஒரு 2000 பனங்கிழங்குக்கு மேலேயே இருந்தது. அம்மா வந்து பனங்கிழங்கு மேலே மண்டி கிடந்த புல் எல்லாமே அரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வெட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் கிட்டலாம் நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னென்னா, நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸில் உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு ரிலேட்டடாகவே நிறைய வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இப்போ தான் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, எங்களோட சேனலில் பிரைடல் மேக்கப் விளாக்ஸ் வந்து நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் விளாக் அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்டதும் அப்போப்போ அப்லோட் பண்ணுவோம். எங்களோட லைஃப் ஸ்டைலில் சம்மந்தப்பட்டது எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி பார்ட் வந்து நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் நிறையவே கொடுக்க ட்ரை பண்ணுவோம். பனங்கிழங்கு வெட்டி எடுக்கிறது வந்து யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, ஆனால் இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா மண்ணெல்லாம் அப்போ தானே வெட்டி போட்டிருப்போம், கொஞ்சம் குழுன்னு வேற இருக்கும். அதில் ஏறி படுத்துட்டு இப்படி தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. இவங்க தான் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைகள். இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து இந்த இடத்துக்கு வரல. இவங்க 2 பேரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே டைம் பாஸாக போயிட்டு இருந்தது எனக்குமே. எங்கள் தாத்தா வந்து இதில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரொம்பவுமே ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக போணுச்சு. ஜாக்கி சிம்மி அவ்வளோதான், எங்கள் தாத்தா வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு கிழங்கா வெட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, எங்கள் தாத்தா வந்து இந்த மாதிரி வெட்டினாங்க, அப்போ தான் ஈஸியாக வேலை முடியும் அப்படின்ட்டு. பனங்கிழங்கு வெட்டி எடுக்கிறது வந்து பார்க்குறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாங்க, ஆனால் வந்து ரொம்பவுமே கஷ்டமான வேலை. மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கணும், பனங்கிழங்கை தனியாக எடுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் ரொம்பவுமே கஷ்டமான வேலை தான். பனங்கிழங்கு வெட்டி எடுக்கிறது வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. அவங்களால வேலை பார்க்கவே முடியல. இந்த மாதிரி பண்ணப்போ வந்து அந்த கிழங்கு மட்டும் தனியாக வந்துச்சு. எங்கள் தாத்தா வந்து ஈஸியாக வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய கிழங்கு எடுத்து வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. தாத்தா வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நான் தாத்தா கிட்ட பனங்கிழங்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சில விஷயம் சொன்னாங்க, அதை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பனங்கிழங்கு எதுக்கெலாம் அது நல்லாயிருக்கும்? வயிற்றுல பனங்கிழங்கு அறுவடை உங்கள் யார் வீட்லலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் தான் இந்த துப்பியர் ஆகலன்னு சொன்னேன், வாங்கிட்டு சரி சரிப்பா, நாளைக்கு பார்த்து விட்றேன். சரி நான் இல்லைன்னா கூடவே போகிறேன். வீட்டை சாப்பிட்டு உட்காருக்கேன். நான் சம்பளம் இப்போ இன்னைக்கு எனக்கு என்ன வேலை. இந்த பனங்கிழங்கு போட்டதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்குமே உள்ளது ப்ராசஸ் எல்லாமே எங்கள் அம்மா வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க பேசியிருக்காங்க, என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் நீங்கள் தான் எழுதிட்டு நம்ம வீடியோ வெளியாகும். பனங்கிழங்கு வந்து பனைமரத்திலேருந்து அந்த காயை வந்து பழமாகி கீழே விழுந்து அதை எடுத்து அப்படியே காய வச்சு ஒரு வாரம் காய வச்சு அதுக்கு மேலே தான் அதை பாத்தி சீர் பண்ணி போடணும். அதை வந்து நல்லா பூமியை சமப்படுத்தி போடணும். அப்படியே வரிசையாக அடுக்குவாங்க. அதை அடுக்கி வச்சு அது மேலே அப்படியே புழுதியை வெட்டி சரி பண்ணி விட்ருவாங்க. அதில் வந்து அது ஒரு 6 மாதம் 5.5 மாதம்னு வச்சுக்க வேண்டியதான். 5.5 மாதம் ஆனாலே அதை பறிக்க ஆரம்பிச்சிடும். கிழங்கு வந்து இளங்கிழங்காக இருக்கும், முத்தாமல் போகாமல் நல்ல இளங்கிழங்காக இருக்கும்.
அதை நல்லா அவிச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்குள்ள பிரச்சனை, அந்த வயிற்று சம்மந்த பிரச்சனை பூரா எல்லாம் கிளியர் பண்ணும். நல்லா சுவையாகவும் இருக்கும். நார்ச்சத்து, நல்லா உடம்புக்கு தேவையான ஒரு வைட்டமின் நார்ச்சத்து உண்டு இந்த கிழங்குக்கு. இதை சாப்பிட்டிங்கன்னா நம்ம மோஷன் போகிறது பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆகி உடம்புக்கு நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த பனங்கிழங்கு. பனங்கிழங்கு பாதி அளவுக்கு வெட்டி எடுக்கும் போதே வந்து அவங்களால முடியலை, அதுக்கு மேலே வெட்ட முடியல. அடுத்த நாள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வெட்டின அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்படி தான் இந்த டே வந்து சூப்பராக போணுச்சு. அடுத்த நாளும் வந்து வெட்டி எடுத்தப்போ வந்து 2000 பனங்கிழங்குக்கு மேலேயே இருந்தது. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் அழகின் முகவரி. டாடா.